நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சுய முன்னேற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ், அந்த பர்சனல் எக்ஸலன்ஸில் ப்ரொஃபஷனலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஷனல் வெல்னஸை பற்றி பேசும்போது சில விஷயங்களை சொல்லிட்டு வந்தோம். எண்ணத்தை பற்றி சொல்லிட்டு வந்தோம், சொல்லல்களை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ செயலை பற்றி பார்ப்போம். என்ன நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஐ எம் சஹாயராஜ், பர்சனல் எக்ஸலன்ஸ் கோச் ஃபார் ஜென்ரேஷன் ஒய், ஏஜ் 28 to 43. அந்த அவங்களுக்கு வெரி பிசி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. இப்போ செயலில் வந்து ஒரு என்ன நிலைப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 விஷயம் வச்சுக்கலாமா? சாம்பிள். என்னோடய சொந்த வெற்றியில் நான் உற்சாகம் காட்டுற மாதிரியே பிறரது வெற்றிகளிலும் நான் அதிகம் உற்சாகம் காட்டுவேன். இப்படி முதல் நிலைப்பாடு. அதாவது என்னென்னா, அடுத்தவங்களை பாராட்டுக்கு டைம் தேடிட்டே இருக்கணும், ஏதாவது வாய்ப்பு தேடிட்டே இருக்கணும். நீங்கள் டெய்லி ஒரு 10 பேரை பாராட்டிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சின்ன சின்ன விஷயமா இருக்கும், அதை யாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டே வாங்க, எந்த அளவுக்கு லைஃப் மாறுதுன்னு பாருங்கள். பிரமாதமாக மாறும் வாழ்க்கை, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் வந்து பாராட்டுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் மொபைலில் நோண்டிக்கிட்டு, எல்லோரும் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் 4 ரூமில் 4 பேர் ஒரே நேரத்தை திரும்பிக்கிட்டு அவன் மொபைலில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை இன்றைக்கி. ஆனால் பாராட்டுக்கு மக்கள் ஏங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நல்ல குணங்களை பாராட்ட வந்தீங்கன்னா அப்படியே கெட்ட குணங்களை அப்படியே குறைச்சிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல குணங்களை அதிகமாக ஆரம்பிப்பாங்க. சொல்லி பார்ப்பாங்க, யோசிச்சு பார்ப்பாங்க. பல வருஷம் கழிச்சு நினச்சி பார்க்கும்போது நீங்கள் பாராட்டின அந்த விஷயம் தான் அவனுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ எங்கள் இதில் வந்து மூத்த பொறியாளர் சங்கத்தில் வந்து தலைவராக இருக்காங்க ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா. அவங்க அற்புதமாக நிறைய பாராட்டுவாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாரையுமே. சின்ன சின்ன விஷயங்களாக நோட் பண்ணி பாராட்டிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அடிப்படை விஷயங்களோட பாராட்டி என்கரேஜ் பண்ணி ஒரு எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒத்துமையாக வச்சுருந்து அருமையாக கொண்டு போயிட்டுருப்பார் மூத்த பொறியாளர் சங்கம் புதுப்பணித்துறையில். இது சாதாரண லெவலில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பாண்டியன் ஒருத்தர் காலை வணக்கம்னு சொல்லி ஆரம்பித்து பிரமாதமாக பண்ணுவார், அற்புதமாக பண்ணுவார். அது எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார், எல்லாரையும் நல்ல விஷயங்களை பாராட்டிகிட்டே இருப்பார், எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ணுவார், பர்த்டே கிட்டின்னு சொல்லுவார், எல்லாம் தேடி பண்ணுவார். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2வது நிலைப்பாடுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். எனது நண்பர்கள் அனைவரையும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மதிப்பு வாய்ந்தவர்கள் என்பதை உணர்த்த செய்வேன். எல்லாரையுமே ஏதோ ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல எப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, தேடி அப்ரிஷியேட் பண்ணுறது, அதுக்காகவே காத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆச்சரியமாக இருக்கும். அது என்னென்னா அவங்களோட உடல்நலத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், அடுத்தவங்களையும் சந்தோஷமாக அந்த உறவும் ஆழப்படுத்தும். இன்றைக்கி வந்து கலிகாலம்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிற டைமில் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நல்ல நினைவோடு செய்யும்போது, நல்ல விஷயங்களோடு செய்யும்போது நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு மென்டார்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறேன். 3வது நிலைப்பாடு என்னென்னா, நல்லதே நினைக்கிறது, நல்லதே சொல்கிறது, நல்லது மட்டுமே செய்கிறது, அப்போது நல்லதே எதிர்பார்க்கிறது. அதாவது நல்லதே எண்ணுவேன், நல்லதே சொல்வேன், நல்லது மட்டுமே செய்வேன், நல்லதே எதிர்பார்ப்பேன். என்னுடைய தாய் மாமனை சொல்லலாம். அவருடைய 90 வயசுலேயே உழைச்சிட்டு இருந்தார். 200 கிராமத்தை தத்தெடுத்துக்கிட்டு கொடைக்கானலில் ஃப்ரீ ஐ சர்ஜரி, ஃப்ரீ பிளாஸ்டிக் சர்ஜரி எவ்வளோ பண்ணாங்க, அற்புதமாக பண்ணாங்க. சேஸ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மக்களோட சோஷியல் எப்படி பண்ணுங்கிறத பற்றி ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அதாவது ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, கூட போவேன், தாய் மாமான்கிற மாதிரில கூட போவேன். கொடைக்கானல் அவர் ஜெர்மன் டாக்டர்னு சொல்லுவாங்க. போய்ட்டு ஒரு மெசேஜ் வரும், திருப்பி அந்த ரூட்டில் திருப்பி போவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏக்கு திருப்பி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்து சீரியஸான ஒரு கேஸ் இருக்கும், வயிறெல்லாம் புண்ணாகி ஆஸ்பத்திரி கொண்டு போக முடியாமல் போய் ஈவன் புழு கூட நெளிஞ்சிட்ருக்கோம். எல்லோரும் ஒதுங்கி நிற்பாங்க அருவருப்போட. இவர் அமைதியாக கிட்ட போய் பார்த்துட்டு அந்த சூழ்நிலை எதாவது காப்பாற்ற முடியுமா, அது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பார். தன்னுடைய ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்பார். முடியாத வாய்ப்பு இல்லைன்னா மனசு ரொம்ப சோர்ந்து போய் வெளியே கிளம்பி வருவார். அப்போ கூட சொல்லுவார், ஏதாவது முயற்சி பண்ணலான்னு பார்த்தேன், முடியலையே, இந்த கேஸ் ரொம்ப மோசமாகிடுச்சு, ரொம்ப லேட்டாக சொல்கிறாங்களே, ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு எதாவது செய்ய முடியாதுன்னு யோசிப்பார். அந்த சூழ்நிலை அவர் நினச்சா முதல்ல தட்டி கிடச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, எப்படியா காப்பாற்ற முடியான்னு பார்ப்பார். அதுமாதிரி எங்கள் டாக்டர் புர்னோன்னு வச்சுட்டு எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க இருக்காங்க, கடுமையான உழைப்பாளி. எல்லா சூழ்நிலையும் ஏதாவது புத்தகங்கள் எழுதுறது, ஏதாவது நல்லது செய்கிறது, யாருக்காக ஹெல்ப் பண்ணுறது, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுறது, அதில் ரொம்ப ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். நான் பாண்டிச்சேரி கூட ரீசெண்டாக போயிருந்தேன், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அட்ஜுடிகேட்டராக. அங்கே அவர் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக எனக்குமே உற்சாகமாக இருந்துச்சு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பேருக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் டாக்டர் புர்னோ அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய புக் எழுதியிருக்காரு, நிறைய திறமை இருக்குது.
சின்ன வயசில் அவர் வீட்டில் புக்ஸ்லாம் படிக்க பார்ப்பான். அவ்வளோ அருமையான பிரமாமான புக்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கள் மாமாலாம் அவ்வளோ அருமையாக நல்ல புக்ஸ்லாம் அவங்க கொடுத்து படிக்க வைப்பாங்க, நல்லா செய்வாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அது எப்பவும் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சு நல்லதே பண்ணும்போது நல்ல எதிர்காலத்தில் கண்ணால் பார்க்குறோம் நம்ம. அதனால் அதை திருப்பி நான் சொல்கிறேன், அந்த 3 நிலைப்பாடு செயல்களில் நம்ம ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு காலையிலே முடிவு பண்ணுறது. இந்த சொந்த வெற்றியில் நான் உற்சாகம் காட்டுவதை போலவே பிறகு வெற்றியில் நான் அதிக உற்சாகம் காட்டுவேன். இந்த உற்சாகத்தை பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க. டேல் கார்னெகி எழுதியிருப்பாங்க, பிரியன் ட்ரேசி நிறைய எழுதியிருப்பாங்க, நிறைய இந்த என்தூசியாஸ்டிக் பற்றி அவ்வளோ எழுதியிருப்பாங்க. என் நண்பர்கள் அனைவரையும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மதிப்பார்கள் என்பதை உணர்த்த செய்வேன். நல்லதே எண்ணுவேன், நல்லதே செய்வேன், நல்லதே சொல்வேன், நல்லதே எதிர்பார்ப்பேன். நன்றி, வணக்கம்.